ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த செட்டிநாடு மசாலா அது மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மசாலா பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற வீடியோவை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு அதை செக் பண்ணிக்கோங்க. அதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மஷ்ரூமை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்துட்டு நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாத்தூள், அடுத்து 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வானல் நல்லா சூடானதுக்கப்புறம், அது வரைக்கும் தான் டைமு, ரொம்ப நேரம் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா அதிலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வானல் வச்சிட வேண்டியதான். இப்போது நம்ம வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் எந்த மசாலாவுமே போட வேண்டாம். ஏன்னா எல்லாமே அந்த பவுடரில் இருக்குது. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது எதுவுமே தேவையில்லை. அப்படியே டேரெக்டாக நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த மஷ்ரூமை அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதான். போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. மஷ்ரூம் வந்து வேகிறதுக்கெலாம் ரொம்ப டைமே ஆகாது. சீக்கிரமாக இது வந்து வெந்துடும். அதனால் வந்துட்டு நம்ம வந்து நிறைய நேரம் வந்து இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும். மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி அப்புறம் தயிரில் இருக்கிற தண்ணி அது ரெண்டுமே போதுமானது. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவு அந்த செட்டிநாடு பவுடர் அந்த மசாலாவை வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஒரு 2-3 மினிட்ஸ் போதும். அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக மல்லித்தழை வந்து போட்டு இறக்க வேண்டியதான். வேறு ஒன்றுமே வேலை கிடையாது. சூப்பராக இருக்கும். நல்ல நான்வெஜ் டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் கூட ரசத்து கூட சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பவுலில் மாற்றிக்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட மஷ்ரூம் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பொழுதுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கட்டாயமாக என்னோடய ரெசிபீஸ் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஐகார்டில் தான் இந்த வீடியோவை கொடுக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் வீடியோவே மொத்தம் 2 நிமிஷம் தான் வந்தது. அதனால தான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க. ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சின்ன குழிக்கரண்டியால் 1 குழிக்கரண்டி அளவு நான் வந்து கடலப்பருப்பு சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து அதே அளவு நம்ம வந்து மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். எல்லாத்தையுமே சிம்லேயே வச்சு வறுங்க. ஹையில் வச்சு வறுக்க வேண்டாம். சிம்லே வச்சு வறுத்திடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு மசாலா வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு 10-15 காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துட்டேன். மிளகு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். எதையுமே நம்ம வந்து ஹையில் வைக்க வேண்டாம். சிம்லே வச்சு பொறுமையாக செய்யுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், மசாலாவை ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து குழம்பு வைக்கும் பொழுது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து மிளகு சேர்த்தாச்சு. அடுத்து அதே ஸ்பூனால் நான் வந்து சோம்பு சேர்த்துட்டேன். சோம்பு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பொருளாக நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ வந்துட்டு இப்போ வந்து சோம்பு சேர்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது சீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். குழம்பு செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து இந்த மசாலா தான். அவர் சொல்லும் பொழுதே இது சீக்ரெட் மசாலான்னு சொல்லி தான் சொன்னார். ஸோ அதை பார்த்துட்டு நான் ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப சூப்பராக வந்ததுனால நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதில் வந்துட்டு ஒரு 5 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய் இவ்வளோ தான் நான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு இதோட இது வந்து பிடிக்காதுன்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக ஜாதிக்காய், அதை வந்து நான் வந்து தட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பவுடர் ஃபார்மில் அதில் போட்டுக்கிட்டேன். சரி, கட்டியே வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்து வந்து ஒரு 4-5 முந்திரி இது கூட சேர்த்துக்கணும். நான் வந்துட்டு இந்த முந்திரி கசகசா சேர்க்குறதுக்கு முன்னாடியே இதில் வந்து கல்பாசி சேர்க்கணும். நான் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் சேர்த்தேன். இப்போ அடுத்து வந்து லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவு கசகசா இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம். எங்கடா கல்பாசி சொன்னீங்க, கல்பாசியை காணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக இதை வறுத்து முடிச்சுட்டு தான் நான் வந்து கல்பாசி வந்து சேர்த்தேன். ஏன்னா
ஏன்னா வந்துட்டு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு ஒரு சிலது விட்டு போனது. எழுதி வச்சு தான் செஞ்சேன். இருந்தாலும் ஒன்று வந்து அப்படியே மறந்து போச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து கல்பாசி சேர்த்து அதையும் வந்து இந்த சூட்டோடையே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபேனில் ஆற வச்சுட்டு அப்படியே இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் குறகுறப்பாக அந்தளவுக்கு நம்ம வந்து இதை வந்து ஆற வச்சு அரைச்சிக்க போகிறோம் மிக்சியில். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபேனில் ஆற வச்சு எடுத்துகிட்டு வரலாம். இப்போது மசாலா எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்துட்டு இதை வந்து போய் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ வந்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். சூட்டோடு அரைக்காதீங்க, ஆற வச்சுட்டே அரைங்க. இப்போது இதில் கொஞ்சமாக நான் வந்து காஷ்மீரி தூள் போட்டுக்கிட்டேன். இது அவர் சொல்லாதது. ஸோ எனக்கு அதில் வந்து கொஞ்சம் கலருக்காக தேவைப்பட்டது. அதனால் நான் வந்து கொஞ்சமாக காஷ்மீரி தூள் போட்டுட்டேன். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட செட்டிநாடு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.